அது வந்துடணும், அந்த பேனரில் வந்துடணும். அது பிறந்த நாளாக இருக்கட்டும், நிக்காவாக இருக்கட்டும். ஏன் ஒரு படி இப்படி போய் செய்யுங்களேன். இன்னும் இந்த உம்மத்து அது ஒன்று தான் செய்யலை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த துணிச்சல் வந்துருமா என்னன்னு தெரில, பயமாக இருக்குது. ஊரில் யாராவது பெரிய தலைவர் மௌத்தா போயிட்டாங்க, பேனர் அடிடா, தலைவர் போயிட்டார், தலைவருக்கு பேனர், மவுத்து பேனர். கண்ணீர் அஞ்சலி செலுத்துறோமா இல்லையா? இன்னும் அந்த ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் தான் இந்த உம்மத்திட்ட வரல. மீது எல்லாமே வந்துருச்சு. அது மட்டும் வச்சுட்டோன்னு வச்சுக்கங்க. நம்ம முஸ்லீம்களில் நிறைய பேர் இப்போலாம் ஒரு முஸ்லீமா இந்த மாதிரிலாம் பண்ணுறான், இஸ்லாத்தில் இதெல்லாம் இருக்குதா, கண்ணீர் அஞ்சலி போஸ்டரி ஓட்டுறான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர்? அப்போ நீ எங்கே போன? அப்போ திருத்த முடியலையே. ஏதோ ஒரு தவறு எல்லோருக்கும் உறுத்துது, ஆனால் அது தவறுன்னு சொல்கிறோம். ஏன் எல்லாமே தவறு என்பது எல்லோரும் விளங்கி கொள்வது கிடையாது. அர்த்தமில்லாத தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அர்த்தமில்லாத நடிகருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய சமூகமும் உருவாகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விருது விழா நடத்தினாங்க ஒரு இடத்துல. அங்கே ஒரு அம்மா, நம்ம இஸ்லாத்தை சேர்ந்ததும் கிடையாது, ஆனால் ஹதீஸ் அடிப்படையில் பேச வேண்டியதாக இருக்குது. பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தினுடைய வழிமுறை பிறகு தான் பிறக்குது. அதை எடுத்து வளர்க்குறவங்க தான் முஸ்லீம்களாகவும் யகூதிகளாகவும் நஸ்ரானிகளாகவும் போகுது. அதில் ஒரு அம்மா, நான் 2 மாதமாக என் பிள்ளைக்கு பேர் வைக்கல, ஏன் உங்கள் வாயால் பேர் வைக்கணும் தான். எங்கே போகுது பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய தியாகம், தாய்மை என்பது, குழந்தை பெற்றெடுப்பு என்பது. யாரோ ஒரு தலைவருக்காக முகப்பத்